ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை கொஞ்சம் இருந்ததுன்னா போதும். இந்த ஸ்நாக் வந்து சூப்பராக இருக்கும் செய்யறதுக்கு. சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வேறு எல்லா இடத்துலையும் ஒரே மழையாக இருக்கிறதுனால இந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மழைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தால் 3 பச்சை மிளகா இல்லைனா 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து 4 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. முதல்ல மிக்சியில் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைப்படக்கூடாது. ஒன்றும் பாதியமாக நம்ம உடச்சி சேர்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வேர்க்கடலையை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. மாவு பிசையறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்கும். பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா இப்படி துருவிட்டு இந்த அரிசி மாவோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வேகலாம் வைக்கல, நான் பச்சையாகவே தான் எடுத்திருக்கேன். எடுத்திருந்த உருளைக்கிழங்கு துருவினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நான் எடுத்துருக்கிற அரிசி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்த அந்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கும். அதனால் முதல்ல அரிசி மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பறக்க காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால் எண்ணெயை நல்லா காய வச்சு சேர்த்துக்கிறோம். எண்ணெயும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் இலக்கமாகவே நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். அதாவது நம்ம போண்டாக்கு எப்படி எப்போவுமே மாவு பிசையுமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது போண்டாக்கு நம்ம மாவு பிசைறது. இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செய்யும் போது ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவை எடுத்து போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயில் வந்து மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப எண்ணெய் காய வேணாம். ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன உருண்டைகளாகவே நான் போட்டுக்கிறேன். ஷேப்பாலாம் எடுத்து போடுறதில்ல. இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கிட்டால் போதும். அப்பப்போ கரண்டி வச்சு இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கலர் வரும். வெந்து ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்து வரும். ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலே வந்து கலரும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலைலாம் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா சுட மழைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். மேலே அரிசி மாவு, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால
மாவை ரொம்ப கெட்டியாக கலந்துக்காமல் கொஞ்சம் இலக்கமாக கலந்துக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா கல் மாதிரி இருக்கும். நீங்கள் மாவு கெட்டியாக கலந்தீங்கன்னா அந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது ஸ்நாக். நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் எப்பயும் போல் ஒரே மாதிரி போண்டா அந்த மாதிரிலாம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அரிசி மாவு உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.